கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 64 கோடியோட உள்ள போறாங்கடா. 64 கோடியோட போய் இருக்கு. அவங்கள கோடியோட போய் என்ன பண்றது? பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. பிளேயர்ஸ் இல்லையா? யார் இருக்கிறாங்க பாரு. ஏய் அவங்களுக்கு எத்தனை ஸ்லாட் தெரியுமா ரிமைனிங் இருக்கு? கொல்கத்தாக்கு 13 ஸ்லாட் ரிமைனிங் இருக்கு. 13 இருக்கு. 12 தான் வச்சிருக்கானுங்க. ஓ ஆமா 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 ஆமா. 6 ஃபாரின் 7 இந்தியன் ஸ்லாட் இருக்கு. இருக்கு ஆள் இருக்கு. யாரு ஓப்பனிங்க்கு? ரஹானே. இது ஸ்குவாட் அப்படியே பாக்குறேன். அஜிங்கிய ரஹானே இருக்கான். நரேன் என்ன ஓப்பனிங் பண்ணுவானுங்களா இல்ல? நரேன் எனக்கு நரேன் ஓப்பனிங் கிடையாது, வேணாம். இல்ல சரி, இருக்கிறத இப்போதைக்கு சொல்லலாம். அஜிங்கிய ரஹானே சரி, நரேன் வேணாம், ஓப்பனிங் இருந்து எடுத்துருவோம். அஜிங்கிய ரஹானே இன்னொரு ஓப்பனிங் ஸ்லாட் காலியா இருக்கு. நம்பர் 3 வந்து அன்கிரிஷ் ரகுவன்சி. ஓகே. அப்புறம் நம்பர் 4 ஸ்லாட் காலியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 வந்து மறுபடியும் வெங்கடேஷ் ஐயரை ஒரு 15 கோடியோ 10 இருந்து 15 கோடிக்குள்ள போட்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துருவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாம. அவ்வளவுதான் போவான். 10 to 5 போனான்னா அவன் இப்போதைக்கு நம்பர் 4 காலியா இருக்கு. அடுத்தது வந்து ரிங்கு சிங், நம்பர் 5 ரிங்கு ஆடுவான்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்பர் 5 ரிங்கு அதுக்கு கீழே ஆட மாட்டானா? சரி ரிங்கு ஆமா ஆடலாம், தப்பு இல்ல. இல்ல சரி, நம்பர் 5 ரவுமன் பவல் சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கா ரவுமன் பவல். ஆமா, ரிங்கு ரோமன் பவல் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் அப்படியே மாத்திப்பாங்க. அப்படியே 5 6 7 ரமன்தீப் ஆடலாம். தப்பு இல்ல. இல்ல ரமன்தீப் 8ன்னு வச்சுக்கலாம். 7க்கு ஒரு ஆள் வேணும். சுனில் நரேன் வச்சுக்கலாம். சுனில் நரேன் 8 வச்சா அப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரா. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரா. இதுலயோ கிட்டத்தட்ட பார்த்தா எப்படியோ 2 ஸ்லாட் ஓப்பனிங் ஸ்லாட் ஒன்று நம்பர் 4 மட்டும் ஃபில் பண்ணணும்னு வையேன். அப்புறம் அது போக வைபவ் வராராக்கு பேக்கப் ஆகனா உம்ரான் மலிக் வச்சுக்கலாம். அது போக வருண் சக்கரவர்த்திக்கெல்லாம் பேக்கப் தேவையில்லை. வருணுக்கு சுனில் நரேனுக்கெல்லாம் மேபி ஹர்ஷித்துக்கும் அரோராக்கு 2 வைபவ் அரோராக்கு சேர்த்து ஒரு பேக்கப் தான் இருக்கு. வேணும் இன்னொரு இந்தியன் பேக்கப் எடுக்கலாம். அது போக அனுகுல் ராய் இருக்கான். அவரு நல்ல பவுலர் தான், ஸ்பின் தான். அவனும் ஒரு டீசென்டான நல்ல ஃபீல்டர், நல்ல ஸ்பின்னர். பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தான் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். இப்ப இவங்களுக்கு என்ன ஓப்பனரே வேணும். மேபி குண்டன் டிகாக் இருக்கான். ஒரு கீப்பரே கிடையாது. குண்டன் டிகாக் இருக்கான், ஜானி பெய்ஸ்டோ இருக்கான். சார் நம்ம டெவான் கான்வே. ஆனா 2 பேரும் இப்ப அஜிங்கியாவும் கான்வேனா 2 பேரும் கிட்டத்தட்ட டெக்னிக்கலி ஒரே மாதிரி பிளேயர்ஸ். ஆமா, 10 ஓவர் 70 ரன் 80 ரன் வரும். கஷ்டமாயிடும். இல்ல 70 ரன் தப்பு கிடையாது. பட் சொல்றேன் 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்கன்னா பிரச்சனை. அஜிங்கியா ரைட்டுங்கிறதுனால பெட்டர் மேபி குண்டன் டிகாக்கா, மேபி பழைய ஆப்ஷனே பாக்குறானுங்களா, இல்ல ஜானி பெய்ஸ்டோ போலாம். வேற விக்கெட் கீப்பரா தான் ஓப்பனிங் பார்க்கணும்னு இல்ல, வேற யாராவது கூட பார்க்கலாம். வேற ஓப்பனர்ஸ் இருக்காங்களா என்ன? இது பாக்குறேன். டெவான் கானு, ஃப்ரேசர் மெக்கர் கூட பார்க்கலாம். மேபி இல்ல நாங்களா இதப்படி பாக்குறோன்ட்டு மறுபடியும் ரமணல்லா குர்பாஸ கூட எடுக்கலாம். அந்த கேம்பிள் ஆட வேணாம். அவங்க ரமணா குர்பாஸ் எடுத்து நீ பேக்கப் வச்சுக்கோ வழக்கம் போல. பணம் கிடைக்கல, பிரித்திஷா எடுக்கலாம்டா. சார் நான் கொஞ்சம் ரிலையபிளா எடுக்கணும். பிரித்திஷா எனக்கு என்னடா ரிலையபிளா இல்ல? பிரித்திஷா எடுத்தா எனக்கு ரஹானேக்கு அவன் பேக்கப் தான். அவன் ரஹானேக்கு பிரித்திஷா பேக்கப்பாடா? சரி ஓகே. ரஹானே ரகுவன்சி அந்த 1-2க்கு 1-3க்கு பேக்கப். எனக்கு அந்த இதெல்லாம் யோசிச்சமே. ரச்சின் ரவீந்திரனோ ஒரு ஓபனர் தான். அதாவது அந்த இடத்துல ஃபில் சால்ட்னு ஒருத்தர் இருந்தான். அவனை எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு விட்டாங்கன்னு அதான் எனக்கு தெரியல. ரச்சின் ரவீந்திரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. மறந்துட்ட. பின்னால அவன் நல்லா அடிச்சுட்டு இருக்கான்டா. எடுக்கலாம். ஜானி பெய்ஸ்டோ எடுக்கலாம். டிம் சைஃபர்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். குண்டன் டிகாக் இருக்கான். இவன் பென் டக்கெட் இருக்கான். அவனும் மேபி T20ல ப்ரூவ் பண்ணன்னு அங்க 100ல அடிப்பான்டா. நல்லாதான் பென் டக்கெட். அந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் இங்கிலாந்துல ஜேமி ஸ்மித் இருக்கான் பாத்தியா, அந்த விக்கெட் கீப்பர். அவன் இருக்கான். வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். டாம் பேண்டன், ஷாய் ஹோப், ஜாஸ் இங்கிலீஷ், குசால் மெண்டிஸ், குசால் பெரேரா, டிம் சைஃபர்ட் இருக்கான். அந்த மாதிரி
இருக்கலாம், எடுக்கலாம்டா டேய். ஆப்ஷன்ல இருக்கு, நீட்டா எடுக்கலாம் விக்கெட் ஆமா கீப்பர்லாம். அந்த மாதிரி அப்புறம் நம்பர் 3 வந்து ரகுவன்ஷி. நம்பர் 4 எப்படி வெங்கடேஷ் ஐயரை மறுபடியும் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா ரிங்கு ஸ்டாண்டர்டு அவன் ஆடினால நல்லா இல்லைனாலும் அவன் விட்டுறலாம். மேபி ரவுமன் பவலுக்கு ஒரு பேக்கப் எடுக்கலாம். ஹோல்டர் இன்னைக்கு ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தா மத்தியானம் 2025 88 விக்கெட் எடுத்திருக்கான். 2025 மட்டும் இல்ல T20ல. எக்கானமி ரேட் 8.5. இதை விட முக்கியமா பேட்டிங்ல 800 ரன் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 158.something. அவன் பேட்டிங் நல்லா தான் இருக்கும், லாங் லீவர்ஸ் நல்லா அடிப்பான். பவுலிங்ல பவுலிங்ல இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுதுடா. நிறைய பாரு, மொத்த லீக்ல எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்லா தான் போட்டான். எந்த மாதிரி ஜேசன் ஹோல்டர் சென்னை கூட சென்னை கூட ஐ பண்ணலாம். டெத்துக்கு போடுறான்னா எடுக்கலாம், இல்லன்னா மிடில் ஓவர் உருட்டுறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே. இவங்க கலீலு அன்சுலுமே மிடில் போட்டுருவாங்க. ஃபாரின் பவுலர் வேணும்னா ஜெராட் கோட்ஸேயா இருக்கான். இவன் ஜேக்கப் டர்ஃபியா டஃபின்னு ஒருத்தன் நியூசிலாந்துல நல்லா போட்டிருக்காங்க ஜேக்கப் டர்ஃபி. அப்புறம் ஃபசலுர் ஃபர்கி அவன் இந்த அளவு, ஆனா அவன் ப்ரூவ் பண்ணல, ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணல. மேட் ஹென்ரி இருக்கான். ஆஸ்திரேலியால ஸ்பென்சர் சார்ல்சன் இருக்கான். ஆண்ட்ரிக் நார்கேயா இருக்கான். சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கான். சென்னை சூப்பர் கிங்ஸ் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மதீஷா பத்திரானா இருக்கான். பத்திரானா இவங்க எடுக்கலாம், பத்திரானா எடுக்கலாம், கரெக்டா சூட் ஆகும். எடுக்கலாம் கரெக்டா இருக்கான். நமக்கு எடுத்து ஆகாதப்பா, நம்ம போதும், நமக்கு ஆள் இருக்கு. எலிஸ் இருக்கானா? எலிஸ் கூட ஆடம் மில்னர் இருக்கானா? ஆடம் மில்னே இருக்கா. அப்புறம் நியூசிலாந்துல ஒருத்தர் இந்த வில்லியம் ஒருவருக்குன்னு ஒருத்தர் வேகமா போட்டிருந்தாங்கல்ல, அவர் இருக்கான். அப்புறம் உமேஷ் யாதவ் இருக்கு அப்படி இந்தியால இருக்காரு. யாருக்கு? நமக்கு வேணாமே, நமக்கு ஆல்ரெடி 2 இந்தியன் பவுலர் இருக்காங்க. கொல்கத்தாக்காக ஒரு பேக்கப்காக சொல்றேன். கொல்கத்தாக்கு ஆமா ஆல்ரவுண்டர் பேக்கப் இருக்காங்களாடா. பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கிடக்குறானுங்க. இது ஆல்ரவுண்டர் இருக்காங்களான்னு பாக்கலாம். ஆல்ரவுண்டர் ரோமன் பவல் ஃபில் பண்ற மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்களா? இல்லையே. அந்த இடத்துல ஹோல்டர், கேமரன் கிரீன், ஹோல்டர் கூட ஏதோ கொஞ்சம் பொறுத்திக்கலாம். மிச்சல் பிரேஸ்வெல்லாம் இருக்கான். அவனெல்லாம் கூட சென்னை பார்க்கலாம். பென் வாஷஸ் ஒரு லெஃப்ட் சீமிங் ஆல்ரவுண்டர். ஹோல்டர் தான் எனக்கு தெரிஞ்ச மிச்சல் இருக்கான். டெரல் மிச்சல் கரெக்ட் இருக்கு. டெரல் மிச்சல் இருக்கான். சாம்ஸ் இருக்கான். ஷனங்கா இருக்கானுங்கடா டே. மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியால அந்த இவனுக்கு ஓப்பனிங் ஆடுவானே அடலைட்ல பார்த்தா உள்ள போய் பார்த்தா இதெல்லாம் மேலோட்டமா. நம்பர் 4க்கு இவனுங்க வெங்கி எடுத்துப்பாங்க. ஓப்பனிங் எடுத்துட்டா வெங்கி தான். கிரீன் எடுத்து என்ன குறைஞ்சிருக்கு ஓப்பனிங் தெரியல. இருக்கிற பணத்தை வச்சு அவங்க எடுக்கலாம். பண்ணலாம் 8 ஆட வச்சிடலாம். ஸ்பின்னு வருணும் நிறைய இருக்காங்க. அனுகுல் ராய் இப்போதைக்கு அதுவே போதும். ஒரு ஸ்பின் கூட போதும்னா பவுலிங் வேணா ஒரு ஃபாரின் பவுலரோ இந்தியன் பவுலரோ எடுக்கலாம். ஆமா, ஒரு ஃபாரின் சீமர் ஒரு இந்தியன் சீமர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நரைன் 1, பவல் 2, 2 ஃபாரினர் தான் ஸ்லாட் இருக்கு. இன்னும் 2 ஸ்லாட் போடலாம். ஒரு பேட்ஸ்மேன் ஃபாரின் பேட்ஸ்மேன் ஒருத்தன் ஃபாரின் பவுலர் கூட எடுக்கலாம். அப்புறம் எவர் ரிலேபிள் மனிஷ் பாண்டே அந்த பெஞ்சில் இருக்காரு. மனிஷ் பாண்டே அவர் இருக்கட்டும். அவர் எதுக்கு இருக்காரு? வேணாம். அவர் எப்பாவது விக்கெட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதை இறக்கி விடுறக்கா வச்சிருக்காங்க. வந்து தடுப்பாரு. போன தடவை தடுப்பேன். போதும் பண்ணலாம். ரிலேபிள் ஃபீல்டர். இந்த ஸ்குவாட்ல பிளேஸ் இல்ல. அந்த மாதிரி ரஹானே புடிச்சுட்டாரு. இருக்கிற 12 பேர்த்துல ரஹானே ஸ்மாட்லயே அடிச்சிடறான்டா. ஆமா, ஸ்மாட்லயே அடிச்சு அவன் காமிச்சிடறான். ஆமா, அதனால அதுதான் வைட் ஓப்பனா இருக்கு. எடுக்கலாம்டா. ஆளுகள்லாம் இருக்காங்க பாரு. எடுக்கலாம். நம்ம சும்மா மேலாப்ல சொல்றோம். ஆளுகள்லாம் இருக்காங்க. நினைச்சா ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு 2 பேக்கப் கூட 2 ஃபாரினர் கூட எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஒர்க் ஆகலைன்னு இன்னொருத்தன் கூட. ஏன்னா அவ்வளவு இருக்காங்க. நீ வெங்கடேஷ் வெங்கிய 15 கோடிக்கு எடுக்கிறன்னா அவனுக்கு நீ பேக்கப் அன்லெஸ் அன்டில் இன்ஜுரி ஆகிற வரைக்கும் நீ அவனுக்கு பேக்கப் தேடணும்னு அவசியம் கிடையாது. நீ 5 கோடி எடுத்து அவனை பெஞ்ச் பண்ண போறேன்னா அவனை எடுக்காமே விட்டுக்கலாம். எடுத்து அது நம்பர் 4 ஸ்லாட் ஆட வைக்கணும். இல்லாட்டி ஓப்பனிங் ரஹானே, ரகுவன்சி, ஐயர் நல்லா இருக்கு. ஓப்பனிங் கூட ஓப்பனிங் கிடைக்கலன்னா கூட வெங்கி கொடுக்கலாம். பட் நம்பர் 4 ஓகே. இந்தியாவுக்கும் சரி
கடைசி 2-3 வருஷமா இவனுக்கு சரி நம்பர் 4 டீசெண்டா தான் ஆடிட்டு இருக்கான். டீசெண்டா ஆடி இருக்கான். கரெக்டா கொண்டு போயிட்டு அந்த ஃபினிஷிங்க்கு ரிங்கு ஒரு ஃபாரின் ஒரு 2 ஃபாரின் பவுலரு, ஒரு 2 ஃபாரின் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரு, 2 விக்கெட் கீப்பரு, நடுவுல ஒரு இது ஒரு 6-7-8 பேர் எடுத்தாங்கன்னா 8 பேர் எடுக்கலாம். 64 கோடி இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா அவங்க கேம்கிரீன் எடுக்கணும். எடுத்துட்டாங்கன்னா நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா கேம்கிரீன் உனக்கு அடுத்து அடிக்கலாம். எனக்கு என்னமோ நிறைய ஓபன் பண்றது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. என்னன்னு தெரியல, சரி பாக்கலாம். ஆமா, இவங்க அதை ப்ராப்பரா நிறைய ஒரு பவுலரா மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு நல்ல பேட்டர்ஸ் எடுக்கணும். இருக்கிற டீம் வச்சு ஒரு சூப்பர் டீம் சொல்ல முடியாது. இவங்க வந்து கொஞ்சம் இதுல எடுக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஆமா, ரசலி விட்டானுங்க. ஆமா, ரசல் இவங்களுக்கு அவ்வளோ ரிலையபிளா இல்ல. 2024லடா நான் பவுலிங்லயே அவ்வளவு விக்கெட் எடுத்தாங்க, கப்படி சாயில. ஆமா, ஆனா இவங்களுக்கு பேட்டிங் அதுல நிறைய இல்ல சொல்றேன், அந்த சீசன் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணான். இப்பவுமே பவுலிங்ல ஏமாத்தி போட்டுருவான்னு வச்சுக்கவே. ஆனா அதெல்லாம் போட்டுருவோம். ஆமா, ஆனா அந்த பேட்டிங் தான் உங்களுக்கு தேவை. ரொம்ப ஸ்டேபிளே இல்ல, ஒரு பேட்டிங் யூனிட்டாவே இல்ல. பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. ஒரு 2 சீமர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கை சுத்தி போடுற ஆள் கிடைச்சிட்டா முடிஞ்சிருச்சு, பவுலிங் முடிஞ்சிருச்சு. ஆனா பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் இல்ல. இம்பாக்ட் எடுக்கணும். இப்ப அஜினிகே ரகுவன்ஷி எல்லாம் இருக்காங்க அவங்க. ஆனா வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னா இம்பாக்ட் பண்ற மாதிரி 2 பிளேயர் போட்டு எடுத்து வச்சாதான் கிடைக்கும். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆடுற மாதிரி யாருமே இல்ல. ரிங்கு சிங் கூட இப்ப ரீசெண்டா ஆடல. வாய்ப்பு இருக்கு, ஸ்குவாட்ல எடுத்துக்கிறாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க. வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க யாரும். இந்த இன்டர்நேஷனல் ரிலவன்ஸிங்கே இல்லாம இருக்குது. ஒரு இது இருக்கு. சரி, அடுத்த டீம் மூவ் ஆகலாமா? கேகேஆர் ஓகே, பாப்போம் அவங்க எப்படி எடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஸ்குவாட் பில்ட் பண்றதுக்கு. எடுக்கலாம், ஸ்குவாட் எல்லாம் நல்லா பில்ட் பண்ணலாம். என்னன்னா அவங்க எடுக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்துதான் இருக்கு. அவங்க வந்து இந்தியால எப்படின்னா ஃபாரின்ல ப்ரூவ் பண்ணவனு நிறைய இருக்கானுங்க. இந்தியால வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுலதான் இருக்கு. அது ஒரு டவுட். அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு கன்சென்ட் இருக்குடா, டெத் பவுலிங் யார் இருக்கா, அதை நம்ம பேசவே இல்லை பாரு. டெத் பவுலிங்க்கு ஆமா, அதுக்கு தான் 10 ரனாவது தான் எடுக்கணும் இவனுங்க. 10 ரனாவது தான் எடுக்கணும். ஆமா, டெத் பவுலிங் பாரு. இப்ப வைபவராவும் நியூ பால்ல நல்லா போடுறவன் தான். ஹர்ஷித் ராணாவும் மேபி டெத்ல அவன ஒரு ஆப்ஷனா கூட வச்சுக்கிட்டா இன்னொரு ஆள் வேணும்ல. வருண் தான் போடணும். வருண் சக்கரவர்த்தியும் நரேனும் அதிகபட்சம் 17 வரைக்கும் போடலாம்டா, அதுக்கு மேல போட முடியாதுடா. 2 பேத்துல யாராச்சும் ஒரு ஓவர் வச்சுக்குவாங்க, நரேன் வச்சுக்குவாங்க. அப்படி ஏமாத்தி போடக்கூடிய ஆளுங்க தானே. ஏன்னா நீ அதுக்காக நீ கான்சென்ட்ரேட் பண்ணி போக முடியாது. 4 பவுலர் ஆல்ரெடி உனக்கு கன் பவுலர்ஸ். அவங்களை எப்படி நீ ஃபுல்லா யூஸ் பண்ற அதை பொறுத்துதான் இருக்குது. பண்ணணும், வேற வழியும் இல்ல. வேற பவுலர் சந்தையில யாரும் இல்லையே. 10 ரனாவை நம்பி ஏத்துறேன்னு நீ ஃபர்ஸ்ட் 10 ரனாவை ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நீ மொய் எழுதிடணும். 20 ரன், கடைசி 2 ஓவர் தான் நல்லா போடுறான். அதுவும் எப்படியும் அப்படியே 10 ரன் வந்துடும். ஆமா, போன சீசன் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அடிச்ச ரன்னே கம்மியா, அதனால ரொம்ப ரன் கொடுக்குறான். அப்படி ஆயிப்போகுது. 20 ரன் கொடுத்தாலும் என்னடா 20 ரன் கொடுத்துறேன், உன்ட்ட 6 ரன் தான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜேக்கப் டோபி டெத் ஒழுங்கா போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் ரீசெண்டா T20 சீரீஸ்ல எல்லாம். அது போக 10 ரன் மட்டும்தான் இருக்கான். 10 ரன் இருக்கான். அப்புறம் அடுத்தது அப்புறம் டெத் போடுறதுக்கு யாரு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மார்க்குட் இருக்கானா, நான் இதுல லிஸ்ட்ல நான் பார்க்கவே இல்லையே, பாக்குறேன். ஆனா மார்க்குட் டெத் பவுலர் கிடையாதுடா. டெத் பவுலர் இல்லதான், நாக்கிய மாதிரி எடுத்து வேகத்துல வேற ஈடான் விட்டுற வேண்டியதானே. இல்ல, லூக்வுட் தான் இருக்கா, மார்க்குட் இல்ல. மார்க்குட் இல்லையா? அவங்க இது ஆஷிஸ்ல இருக்கறனால மேபி ரெஸ்ட் எடுக்கணும்னு இது கொடுக்கலையோ. இருக்கலாம். அதான் ஓபனர்ஸ், விக்கெட் கீப்பர் நிறைய ஸ்லாட் பண்ணனும். பிளேயர்ஸும் இருப்பாங்க, காசும் இருக்கு, கரெக்டா இருக்காங்க எடுக்கலாம். பிளேயர்ஸ் எடுப்பாங்க. பட் எப்படி போகுங்கிறது அங்க உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியும். அங்க வந்துட்டு ஏதாச்சும் குட்டை குழப்பம் பரவாயில்ல. இல்ல இப்ப கரண்ட்ல பீக்கில் இருக்காங்கன்னா அவங்க யாருமே அவைலபிள் இல்ல. கரண்ட்ல நல்லா பண்ணிக்குது.
இவங்க பண்ணலாம்னு தான் எடுக்க முடியும். ஆமா. இருக்கு 64 இருக்கு, எடுக்கலாம். நினைச்சா இவங்க கேம் கிரீன், வெங்கி, பத்திரியானா 3 பேர்த்தையும் கூட எடுக்கலாம். ஆனா என்ன ஒரு 45 கோடி போயிடும் 3 பேர்த்துக்கு. ஆமா. போட்டோ அதுக்கப்புறம் போனா எல்லாமே போயிட்டு தான் வரும். கேம் கிரீன் ஒரு 20 போடு, கேம் கிரீன் ஒரு 20, வெங்கி ஒரு 15, இவ ஒரு 10 போட்டாலுமே 45 போச்சு. அதுவும் 50 எடுத்துக்க. சிஎஸ்கே வேணும்னு நினைச்சாதான் அவன் அவ்வளவே போவான் கேம் கிரீன். இல்லாட்டி 15, 16 வேற டீம் போகும். வெங்கியும் அதே மாதிரிதான். வெங்கி எனக்கு தெரிஞ்சு 10 கோடிக்கு மேலேயே போக மாட்டாங்க. யாருக்குமே தேவையில்லை. போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு தேவையில்லை, தேவையில்லாம இது போனாலும் போவாங்க. சரி ரொம்ப பேசிட்டோம் கேகேஆர் வச்சு. ஆக்ஷன் எடுத்து அப்புறம் பேசுவோம். ஆமா ரைட். சரி அடுத்து எல்எஸ்ஜிக்கு போலாமா? எல்எஸ்ஜி போலாம், இல்ல குஜராத் எது வேணாலும் எல்எஸ்ஜி எடுக்கலாம். எல்எஸ்ஜி செட்டில்டா ஜக்கோ. எல்எஸ்ஜிக்கு 20 கோடி இருக்கு, 22 கோடி இருக்கு. 4 ஃபாரின் ஸ்லாட், 2 இந்தியன் ஸ்லாட். பவுலர் யார் இருக்கா எல்எஸ்ஜி பவுலர்ஸ்? இது அப்படியே மேல ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டா லைனா. மார்க்ரம் மார்ஷ் தான் ஓப்பனிங். மார்ஷ் ஆடுவானா? ஏன் என்னாச்சு அவருக்கு? இல்ல ஏதோ ஆட மாட்டாங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? தெரியலையே, கவனிக்கல தெரியல. மார்க்ரம் மார்ஷ் இதான் போன வருஷம் வச்சு சொல்றேன். மார்க்ரம் மார்ஷ், நிக்கியும் பேண்ட் அப்படியே 3-4 மாத்திக்கோனுங்க. நிக்கிப்பியும் ரிஷப் பண்ணிட்டோம். போராச்சா? நம்பர் 5 பதோனி வேணும்னா விக்கெட் கீழ் போச்சுன்னா மேல ஏறிக்குவான். ஓகே. நம்பர் 6 வந்து அப்துல் சமாத், அவன் பினிஷர் தான். அப்துல் சமாத் ஓகே. 7-8 தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஓகே. 9, 10, 11, 12 பாத்தீங்கன்னா திக்வேஷ் ராத்தி போன வருஷம் நல்லாதான் போட்டான். ஒருவேளை திக்வேஷ் ராத்தி ஒழுங்கா போடலன்னா கூட ஷபாஷ் அகமத் இருக்கான். ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி பவுலர்ஸ் கிடையாது. பட் ஸ்பின்னர்ஸ்ங்கிற இதுல சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் வேணும்னா மணிமாறன், சித்தார்த்தும் வச்சிருக்காங்க. பேட்டிங் குடுக்குறான், பட் சொல்றேன். அப்புறம் அதே பவுலர்ஸ் போயிட்டீங்கன்னா ஆவேஷ், முகமது ஷமி, மயாங்க் யாதவ். ஆவேஷ் ஆடுவான், ஷமி ஆடுவாரு. மயாங்க் ஒருவேளை ஆட மாட்டான் அப்படின்னா மோஷின். ஆனா மோஷினுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. மோஷனுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தாலும் ஆகாஷ் சிங் இருக்கான். ஒரு வருஷம் சென்னையில ஆடினான் அவருக்கு 2 வருஷம் முன்னாடி. ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் இருக்கான். அப்படியே இன்னொரு இந்தியன் பேக்கப் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனும் இந்தியன் பேக்கப். அதனால ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பேக்கப் ஓகே, ஸ்பின்னர்ஸ்க்கும் பேக்கப் ஓகே. அவனுக்கு 7-8 சேர்த்துல லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆல்ரவுண்டர் அர்ஜுன் டெண்டுல்கர், தாக்கூர் மறந்துட்டேன்டா. ட்ரேட்ல வந்ததுனால அவன் சேர்த்துல அதுல காட்டல, அதனால மறந்துட்டேன். சரி சொல்றேன், இந்தியன் சீமர்ஸ்க்கு பேக்கப் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் திக்வேஷ் ராத்தி இல்லைன்னா மணிமாறன், சித்தார்த், அவன் இல்லைன்னா ஷபாஷ் அகமது. மேனேஜ் பண்ற அளவுக்கு ஷமி வரவும் கொஞ்சம் மேனேஜ் ஆகுற மாதிரி தெரியுது. பிஸ்கி அந்த ஒருத்தன் மேத்யூ பிஸ்கி ஒருத்தர் இருக்கான்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒன்டேல நல்லா விளையாண்டானு அவன் இருக்கு. அவன் T20 எப்படி விளையாடுவான்னு தெரியல. அவனை ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு மேபி ஆட வச்சுக்கலாம். இப்ப அவனுக்கு மெயினா தேவை 7-8. பேட்டிங்ல பண்ட்டுக்கு அடுத்து ரொம்ப சாஃப்ட் பெல்லி. உனக்கு அந்த ஒரு ரொம்ப காலியா இருக்குது கதை திறந்த மாதிரி. பதோனி சமாதும் பெருசா சொல்றேன். ப்ரூவ் பண்ணல கரெக்ட். பட் அதுதான் சொல்றேன், அடுத்த 2 ஸ்லாட் 2 பேர் வந்து மிடில் ஆர்டர் அல்லது லோயர் மிடில் ஆர்டர் பினிஷர்ஸ் வேணும். இங்க பர்ஸ் எவ்வளவு இருக்கு? 22 வச்சிருக்காங்க. இவனுக்கு ஏற்றி விடலாம், முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாம். ஆமா, இந்த சாஃப்ட் பெல்லி இந்த 3, 4, 5 இவனுங்க இந்த மாதிரி மில்லரு இந்த மாதிரி மில்லர் எடுக்கலாம். வேற இப்ப மார்க்ரம் 1 வந்துடுறான், நிக்கிபி 2 வந்துடுறான். 2 தான் பாரு, இவங்களுக்கு 2 தான் ஃபாரின் ஸ்லாட்டே இருக்குடா. 2 ஃபாரின் ஸ்லாட் தான். இன்னும் 2 ஃபாரின் ஸ்லாட் அசால்ட்டா கிடக்குது. மேபி ஃபாரின் பவுலர் வாங்கலாம், ஃபாரின் பேட்ஸ்மேன் வாங்கலாம். ஆனா மார்க்ரம், மார்ஷ், நிக்கிபி இதுலயே 3 பேர் பிளேயிங் லெவல்ல வாக்கின் பண்ணிடுறாங்க. மார்க்ரம் மறந்துட்டேன், ஒரு ஸ்லாட் இருக்கு. ஒரே ஸ்லாட் தான். அது யாருக்கு நீ கொடுக்க போற? அதான் ஃபாரின் ஆல்ரவுண்டரோ அல்லது வந்து பவுலர் இருக்குது, தேவையில்லாம ஃபாரின் பவுலர் வாங்கணுமா என்ன?
பவுலர் இதுக்கு மேல நீ எடுக்கிறேன்னா கஷ்டம். டெத் பவுலிங் இல்லையே, டெத் பவுலிங் இருக்க மாதிரி தெரியல. ஷமி ஒருத்தன் தான் இருக்கான். எகைன் இருக்கிற காசுலாம் போட்டு ஹோல்டருக்கு ஆல் அவுட் பர்ஸ் போகணும். ஹோல்டர் கிரீன் ஹோல்டருக்கு இந்த வருஷம் சொன்னாப்படி நல்ல இதுதான் நினைக்கிறேன். ஆமா, ஆளே இல்லாதப்ப கொஞ்சம் பீக் வராரா, அதனால எல்லாம் கண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. டெத்து இல்லாட்டி 10 கோடி போறானா ஆல் அவுட் போய் நான் எடுத்துடணும். இந்த 20 கோடிக்கு மேல வச்சிருக்கவங்க எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க கமாடிட்டி, ஏதோ ஒரு கமாடிட்டியா. ஆமா, இவனுக்கும் அந்த ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் போறதுல ஒரு ஆள் தேவை எப்படியோ. ஒன்னு இந்த மிடில் பெல்லி ஃபில் பண்ணணும். அந்த ஃபினிஷிங்க்கு ஒரு 2 ஆள் வேணும். 2 ஆள் எடுத்து போட்டாதான் ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் இறக்க முடியும். எனக்கு பதோனி சமாது இந்த மிடில் ஆர்டர்ல பேசாம பதோனி தூக்கி கூட நம்பர் 3 ஆடிட்டு நிக்கிபி கொஞ்சம் கீழே இறங்கலாம். எப்படி அவன் டாப் 4 ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவனுக்கே ஃபினிஷிங் பண்ணுவானுங்க. எப்படியா இருந்தா 3 விக்கெட் போயிருது, பண்ட் மட்டும் இருப்பான், கட்டையை போட்டுட்டு இருப்பான், அடுத்து வரவங்களும் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன்டா, நல்லா தான் அடிச்சான் எலர்ஜிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்ட். சன்ரைசர்ஸ்ல இருக்கும்போது ஓரளவுக்கு டீசன்ட். மேபி நம்ப முடியாதுன்னு, கண்டிப்பா அடிச்சு கொடுப்பான்னு சொல்ல முடியாது, பட் அடிக்கிறான்டா ஓரளவுக்கு. எனக்கு அந்த 13th ஓவர் வந்துட்டான்னா கரெக்டா அடிக்கணும். இவன் எப்படின்னா அடிக்கிற சும்மா அடிக்கிற கால் வேணும்னா எடுக்கலாம். சின்ன சின்ன கமாடிட்டி அபிடம் மனோகர்னு ஒருத்தருக்கான் பாரு, அவன மாதிரி ஆள் கூட எடுக்கலாம். பட் எனக்கு ப்ரூவ் பண்ண கமாடிட்டி வேணும்னா இருக்குமான்னு தெரியல. மில்லர் போவாரு, எனக்கு தெரிஞ்சு மில்லர் ஒரு 10-15 கோடிக்காச்சு போவாரு. மில்லர் இருக்கான் சொன்ன மாதிரி, மறுபடியும் ஹோல்டரு, தரம் மிச்சல் அந்த மாதிரி தான் போவாங்க. ஆமா, இந்த சாஃப்ட் ஷானங்கா ஜிடிக்கு இது போனாலும் போயிருவானு. இவனுக்கு எடுத்தாலும் இவங்க டீம் சரி பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. இது அவ்வளவுதான், முடிஞ்சு போன டீம் தான், இது ஜெயிக்காது. ஓகே, அந்த 2 ரன் பாக்குற எடுக்கிற பொறுத்து தான்டா. எடுத்தாலும் செட் ஆகாதடா இவங்களுக்கு. இந்த முல்லன்பூர் ஸ்லோ ட்ராக் 4 பேர் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 பேர். முல்லன்பூர் பஞ்சாப் இதுதானடா, எக்கானா தானே உங்களுக்கு. எக்கானா ஸ்லோ ட்ராக் 4 பேர். அதை விட்டா எனக்கு ஷமி, அதை தவிர யாருமே எனக்கு ரிலையபிள் கிடையாது. இல்ல 5 பேர் தான் எனக்கு ரிலையபிள். மொஷின் கான்ல நல்லா தான் போடுவான், மொஷின் கான் நல்லா தான் போட்டிருக்கான், பட் அவனுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. மயங்க் யாதவ் இன்ஜுரி ப்ரோனு, ஆகாஷ் சிங் வந்துட்டு அவ்வளோ ஓகே போடுறான், ஃபில் இன் பிளேயர் மாதிரி தானே அவன்லாம், ஸ்பியர் ஹெட் மாதிரி இல்ல. மார்க்ரமும் மார்ஷும் பாப்போம். எல்எஸ்டி சரிப்பட்டு வராது எனக்கு, எடுப்பான் ஓகே. இந்த சீசன் பார்க்கலாம், இல்ல ஆக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். சரி, அடுத்த டீம் போலாமா? அடுத்து ஜிடி கேப்டன், பிரசன்ட் இந்தியன் கேப்டன் இன் டீம். ஆனா சூப்பர் டீம் தான் இவங்களுக்கு, எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ். ஓபன் நல்ல டீம். வாஷிங்டன் சுந்தருக்கு ட்ரேடுனாங்கடா, கம்முனு வாங்கியிருந்தாங்கன்னா சென்னைக்கு நல்லா இருந்திருக்குடா. வாங்கி எங்க ஆட வைக்கிறது, அவர் ஃபினிஷர் கிடையாது. ஸ்பின்னுக்காக அவன்ல, நமக்கு அந்த ஸ்லாட்டே, நமக்கு ஃபினிஷர் பேட்டர் தான் தேவை. ஸ்பின்னிங்கிறது நமக்கு செகண்ட். ஃபினிஷருக்கு ஆக மாட்டான்டா, ஸ்பின் பிளஸ் நம்பர் 4 ஆட விட்டுருக்கலாம். நம்பர் 4 அப்ப பிரவேஸ் எங்க ஆடுவ? பிரவேஸ் 5டா. 4 வந்து இப்போதைக்கு ஊர்வில் பட்டேல் தான் அந்த ஸ்லாட் ஃபில் பண்றான். ஓ, அதுக்கு ரிலையபிள் கமாடிட்டி. ஊர்வில் உனக்கு ஹிட்டரா கூட கிடையாது. சுந்தர் அதுவும் இல்லாம அவன் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான் சுந்தர். இப்ப அந்த T20 எல்லாம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். கம்முனு கொடுத்துருப்பானுங்க அந்த T20 எல்லாம் போட்டு பொழந்த முடியும். ஆமா, வச்சுக்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த ஸ்குவாட் செட்டில்டு தான். அதேதான், கில்லு, சுதர்ஷனு, பட்லரு. நம்பர் 4 வந்து சுதர்ஷன் தான் ஆடுவான்னு, சரி இவன் சுந்தர் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் இவனுங்களுக்கு. சுந்தர் தான் ஆடுவான், நம்பர் 4 சுந்தர் தான் ஆடுவான். ஷெஃபைன் ரூதர்ஃபோர்ட கழட்டி விட்டாங்க, அப்ப சுந்தர் தான் ஆடி ஆகணும் அப்படிங்கறத என்னோட. போன சீசன் பிளிப்ஸ் இல்ல, பிளிப்ஸ் இல்ல தெரியல. நான் சுந்தர் 4னா ஷாருக் கான் 5, இவனுங்களுக்கு தான் 6-7 இல்ல. பவுலிங் எல்லாம் நல்லா இருக்குடா. சிராஜ், ரப்பாடா, பிரசித் 3 ஸ்ட்ராங் பவுலர்ஸ். அவங்களுக்கு எவனும் ரிப்ளேஸ்மெண்டே இது பெருசா தேவையில்லை. அப்புறம் பவுலிங் பார்த்தா ரஷீத் கான் ஸ்பின்ல, ரஷீத் கானும் சாய் கிஷோரும் இருக்கானுங்க.
5 இது 5 ஆச்சு. இது போக ராகுல் தவாட்டியா இருக்கான். ஆனா அவனுக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டானுங்க. அவன் வெறும் பேட்ஸ்மேனா தான் ஆடுவான். வெறும் 4 பால் 10 பால் தான் முடிப்பான். அதுவே போதும் அவனுக்கு. பிலிப்ஸ் இருக்கான். பிலிப்ஸ் வரலாம். இப்ப பட்லர் 1, ரஷீத் 2, ரபாடா 3, பிலிப்ஸ் இருந்தானா அந்த 4 ஆல் 5 ஆடலாம். சுந்தர் கீழே புஷ் பண்ணிப்பாங்க. சுந்தரும் ஷாருக் இல்ல நான் சுந்தர் 4 இருந்துட்டு போறாங்கிறேன். சுந்தர் 4 இருந்துட்டு போறான். பிலிப்ஸ் 5, ஷாருக் கான் 6 இருந்துட்டு போறாங்க. பிலிப்ஸ் 5 வரை ஆடுவானா? ஆடிருக்கானா முன்னாடி பிலிப்ஸ்? தெரியல. 4 தான் ஆடிருக்கான்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஆடி இருக்கிறான். 4 பார்த்து ஞாபகம். 5 தெரியல. பாப்போம். அவனுக்கு அது போக விட்டாலும் 2 அனுஜ் ராவத் அந்த ஆர்சிபில ஆனா தெரியுமா அந்த விக்கெட் கீப்பர். அவன் ஓரளவுக்கு டீசெண்டா பினிஷ் பண்ணுவான். அவன் அது இல்லைன்னா அப்புறம் குமார் குஷாகரான்னு சொல்லிட்டு குமார் குஷாகரான்னு ஒரு பிளேயர் அவன் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான். இதை வச்சு இதுல என்ன ஹோலு ஸ்பின்னர் ஓகே. ரஷீத் மேபி ஒரு ஃபாரின் பேக்கப் சீமர் எடுக்கலாம். ஆமா. மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபினிஷர் வேணும். மிடில் ஆர்டர் கம் ஃபினிஷர் தேவைன்ட்டு இல்ல. ஆனா கிடைச்சா பரவாயில்ல, எடுத்துக்கலாம். எனக்கு அந்த ஷாருக் கான் ரிலேபிளா இன்னும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. ஷாருக் கான் அப்படி பார்த்தா அங்க மிடிலே இல்லையடா. அது யாரடா ஃபினிஷர் சொல்லுவ? அதுவும் கரெக்ட் தான். அதான் அந்த எனக்கு அங்க ஒரு பெட்டர் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கிடைச்சாங்கன்னா நான் வேணா எடுக்கலாம். பிலிப்ஸ் ஆடினாலும் இன்னும் ஒரு பிளேயர் வேணும். யார் அது? இந்தியனா தானே வேணும். இந்தியன் ஃபாரினர் கிடைக்காது. ஃபாரின் கிடைக்காது அவனுக்கு. ஒரு ஆனா இந்தியன் ஸ்லாட்டே இல்லடா. ஒரு இந்தியன் ஸ்லாட் தான் இருக்குது. ஓகே தான், கிட்டத்தட்ட ஓகே டீம் தான். பட் என்ன ஒரு எல்லாத்துக்குமே அந்த மிடில் ஆர்டர் ஓவர்ஸ் தான். இவனுக்கு இதை வச்சுதான் ஸ்குவாடே ஆடுவாங்க. எடுத்ததெல்லாம் பேக்கப்பா தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பாப்போம். போன தடவை பிலிப்ஸ் இல்ல, அதனால கொஞ்சம் ரொம்பவுமே மோசமா இருந்தது. ஓப்பனர் ஆக முடியுது, ஒருத்தன் விட்டா முடிஞ்சது மாதிரி. பிலிப்ஸ் ஆடிட்டானா அந்த ஒரு பினிஷர் கிடையாது. பட் பினிஷர் தான் யூஸ் பண்ணலாம். சுந்தரையும் போய் இறங்கி அடினா அடிக்கிறான். அவனும் சுத்துவான். சார் ரஷீத் கான் இருக்கிறான். ரஷீத் அடிப்பான். திவாட்டியா இருக்கா சொன்னாப்ல. ஓகே தான்டா. ரஷீத் திவாட்டியா பாத்தியா? அதெல்லாம் மறந்த மத்த. திவாட்டி அடிப்பான், ரஷீத் அடிப்பான் 2, ஷாருக் 3, சுந்தர் 4. இது ஒரு பிலிப்ஸ் ஆட் பண்ணிட்டு 5 போதுமே. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் பாக்குறதுல இந்த ஒரு 4 பிளேயர் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு 2 ஸ்ட்ராங் பிளேயர் பதிலா 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. மல்டிபிள் டியூட்டி பிளேயர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே தான். அந்த டீம் நல்ல டீம் தான். ஆமா, இவங்க நல்ல டீம் தான். ஒரு 2 பிளேயர், ஒரு பிளேயர் இல்ல 2 பிளேயர் எடுத்தாங்கன்னா போதும். 12 கோடி தான் வச்சிருக்காங்க. 12.9 crores தான். ஒரு 2 பிளேயர் எடுத்தாங்கன்னா செட். ஜாலியா இருக்கலாம். வேற யாராவது ஸ்குவாட்ல இருக்காங்களா? நாங்க இது பார்க்காம விட்டால் விட்டுருப்பேன் நினைக்கிறேன். இஷாந்த் சர்மா இருக்காரு. ஸ்பின்னர்னா ஜெயந்த் யாதவ் இருக்காரு. ஸ்பின்னுக்கு இருக்கான். அப்புறம் அர்ஷத் கான் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருப்பான்னு நினைக்கிறேன். அர்ஷத் கான் இருக்கு. அதாவது இவங்க ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே வாக்கிங் பிளேயர்ஸ். ஓகே, இவங்களை வச்சு ஸ்குவாட் எடுக்கலாம். இவங்க இல்லைன்னா பிளக் இன் பிளக் அவுட் மாதிரி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. பெஞ்ச் வார்மர்ஸ். ஓகே, அது ஜிடி நல்ல டீம் தான். பெஞ்சுக்குமே பினிஷிங் அப்படியே இல்லைனாலும் அனுஜ் ராவத், குமார் குஷாகரா. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பண்றதை 5 பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஆமா, நல்லா ஆடிட்டானுங்க. ஆமா, பாப்போம். இது ஒரு பொட்டன்ஷியல் டாப் 4 குஜராத்.